அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலாலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் என்று இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். மனிதனை பொறுத்தவரை பலகீனமாக படைக்கப்பட்டுள்ளான். தவறு செய்வது மனிதனின் இயல்பு. நிச்சயமா அவன் தவறு செய்வான், அறிந்தும் செய்வான், அறியாமலும் செய்வான். ஆனால் அந்த தவறிலேயே நிலைத்து விடக்கூடாது, அதிலிருந்து மீண்டு வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம என்ன தவறு செஞ்சோம், நாம் மற்றவங்க மனசை ஏதாவது கஷ்டப்படுத்திட்டோமா சொல்லிட்டு நம்மை நாமே ஒரு முறை நல்லா அலசி ஆராய வேண்டும். என்னதான் உங்களுக்கு டைம் இல்லைனாலும் கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க தூங்குறதுக்கு முன்னாடி. எல்லாம் நல்லா ஒரு தடவை யோசிச்சுட்டு அல்லாஹ்விடம் அதிகமாக தௌபா செய்யுங்க. ஒரு நாளில் எந்த நேரத்திலும் நீங்கள் தௌபா செய்யலாம். குறிப்பாக தூங்கும்போது யோசிங்க, இன்றைக்கி நம்ம தௌபா செஞ்சோமா சொல்லிட்டு நல்லா தௌபா செஞ்சுட்டு தூங்குங்க. இதன் மூலமாக நமக்கு என்ன நடக்கும், மனசில் ஒருவித நிம்மதியும் சந்தோஷமும் நமக்கு கிடைக்கும். நாம் தௌபா செய்வதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை உடனுக்குடன் மன்னிக்கின்றான். இதுவே தௌபா செய்யாமல் விட்டுட்டா, அதாவது நாளைக்கு பார்த்துக்கலாம் சொல்லிட்டு விட்டுட்டோம்னா நாம் செஞ்ச அந்த பாவங்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகும். நம்முடைய இதயத்தில் ஒரு கரை மாதிரி படியும். பாவங்களுக்கு ஏற்ப அந்த கரை அதிகமாகி இதயம் முழுக்க கருத்து போயிடும். அதுக்கப்புறமா என்ன நடக்கும், நாம் நினைச்சாலும் தௌபா செய்ய முடியாது. ஏன்னா எது நல்லது எது கெட்டது சொல்லிட்டு நம்முடைய மனது சொல்லாது, கெட்டதை நல்லது சொல்லிட்டு நமக்கு காமிக்கும். ஏன்னா ஷைத்தான் அந்த கொண்டு போகிற போக்கில் அப்படியே போயிடுவோம். அது நமக்கு என்றைக்குமே வரக்கூடாது. அதனால் அன்னைக்கு அந்த தப்பை எல்லாம் உணருங்க. தவறு செய்யலைனா கூட தௌபா செஞ்சுக்கிட்டே இருங்க. இதன் மூலமாக உங்களுக்கு வர இருக்கின்ற அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் அல்லாஹ் உங்களுக்கு விடுதலை அளிப்பான். எல்லா பிரச்சனைகளும் லேசாகும். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு நைட்டில் எப்படி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே போல் ஒரு வாரத்தில் இந்த வாரத்தில் நம்ம என்ன இது போகிறோம், இந்த ஜும்மானால நீங்கள் அதுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். என்னெல்லாம் தப்பு செஞ்சோன்னு சொல்லிட்டு நல்லா அதிகமாக தௌபா செய்யுங்க. ஜும்மானால நாம் அதிகமாக தௌபா செய்யணும். நாம் கேட்க வேண்டிய துவாக்களில் தலையாய துவா தௌபா துவா. அதே போல் ஒவ்வொரு மாதம் வருது பார்த்தீங்களா, அந்த மாதத்துலேயும் அந்த மாதம் முடிகிற டைமில் இன்னும் அதிகமாக தௌபா செய்யுங்க. டெய்லியும் செய்யணும், அந்த முடிகிற டைமில் இன்னும் எக்ஸ்ட்ரா அதிகமாக தௌபா செய்யுங்க. இப்போ நம்ம எந்த நாளில் இருக்கிறோம், ஜும்மா நாளில் இருக்கிறோம். ஜும்மா நாளில் எந்த ஜும்மா இது, ரபீல் அவல் மாதம் கடைசி ஜும்மா. இந்த ஜும்மாவில் நம்ம இந்த மாதம் ஃபுல்லாக என்ன தப்பு செஞ்சோம் சொல்லி நல்லா யோசித்து அல்லாஹ்விடம் அதிகமாக தௌபா செய்யுங்க. உங்களுடைய எல்லா சோதனைகளுக்கும் ஃபுல் ஸ்டாப்பாக இந்த ஒரு தௌபா துவா அமையும். ஏன்னா தௌபாவை நீங்கள் என்றைக்குமே சாதாரணமாக நினைக்காதீங்க. நமக்கு வருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களும் நம்முடைய கரங்கள் சம்பாதிச்சது தான். நாம் செய்த அந்த தப்புக்காக தான் அல்லாஹ் நம்மை தண்டிக்கின்றான், சோதிக்கின்றான். தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நம்முடைய ஒவ்வொரு பாவங்களும் மன்னிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். பாவங்கள் மன்னிக்கப்பட நம்முடைய சோதனைகள் ஒன்றொன்னா விலகும். நம்முடைய மனதும் பரிசுத்தமாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் கஃபார், மன்னிக்கக்கூடியவன். நாம் எவ்வளவு தவறுகள் செஞ்சாலும் அவனிடம் சரணடைந்து உதவி கேட்கும்போது, மன்னிப்பு கேட்கும்போது நிச்சயமாக நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இருந்தாலும் சரி, நிறைய இருந்தாலும் சரி, கடல் நுரை அளவு இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். ஏன்னா அல்லாஹ் விரும்புகின்ற விஷயம் இது. ஏன்னா அல்லாஹ் தானே நம்ம படைச்சான். நம்முடைய பலகீனம் அவனுக்கு தெரியும். அதிலிருந்து விடுபட்டு நம்மிடம் தன்னுடைய அடியான் தங்கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்குறான்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷப்படுவான். அதனால் அதிகமாக தௌபா செய்யுங்க. இன்னைக்கு குறிப்பாக இந்த நாளில் நான் சொல்ல காரணம், இந்த நாளின் சிறப்பு. ஜும்மா நாளை பற்றி உங்களுக்கு தெரியும். நம்முடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் இந்த ஒரு நாளில் தீர்த்து கொள்ளலாம். ஏன்னா துவாக்கள் தடையில்லாமல் கபூலாகக்கூடிய ஒரு நேரம் இந்த நாளில் இருக்குது. இந்த நாளில் அதிகமாக தௌபா செய்யுங்க. மற்ற நாட்களில் கேட்கும் துவாக்களை விட அதிகமாக துவாக்கள் செய்யுங்க. இதன் மூலமாக உங்கள் எல்லா பிரச்சனைகளும் தீரும். நம்ம சேனலில் பார்க்குற நிறைய சகோதரிகள் அவங்கவுங்க கஷ்டங்களை சொல்லிட்டு வரீங்க. உங்கள் கஷ்டங்கள் இருக்கிறதால தானே நீங்கள் வரீங்க பார்க்குறதுக்கு. இந்த ஒரு துவா நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்குமா சொல்லிட்டு ஒவ்வொரு பதிவையும் ஆவலோட பார்க்குறீங்க. இந்த துவாவாவது நம்முடைய பிரச்சனையை தீர்க்குமா, நம்முடைய கடனை நீக்குமா சொல்லிட்டு ஒவ்வொரு துவாவும் பார்த்து ஓதிட்டு கண்டிப்பாக அமல்களை செய்வீங்க.
இன்றைக்கி அதிகமாக செய்யுங்க. நீங்கள் என்ன துவா ஓதுனாலும் இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தௌபா துவாக்களை எடுத்து ஓதுங்க. நம்ம சேனலில் நிறைய நான் போட்டுருக்கிறேன், அது எல்லாத்தையும் ஓதிட்டு வாங்க. அது கூடவே செலவாத் ஓதிக்கிங்க. ஜும்மா நாள் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எவ்வளவோ அதிகமாக செலவாத் சொல்ல முடியுமோ அவ்வளோ அதிகமாக செலவாத் சொல்லிக்கிங்க. கூட இன்னைக்கு நான் ஒரு துவாவை சொல்ல போகிறேன். மிக சிறந்த ஒரு துவா, அல்லாஹ்வின் அருளை பெற்றுத்தரக்கூடிய துவா, உடனுக்குடன் பெற்றுத்தரும். ஜும்மா நாளில் அதிகமாக அல்லாஹ்வின் அருள் இறங்கும் ஒரு நாள் இது. செலவாத் சொல்லும் போதே ஒரு முறை சொன்னாலே 10 முறை அல்லாஹ் நம்மீது அருள் புரிகின்றான். இந்த நாளில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமலுக்கும் மற்ற நாட்களில் செய்யும் அமலை விட அதிகமான கூலிகளை அல்லாஹ் தருவான். ஒவ்வொரு துவாவிற்கும் பதில் கிடைக்கும். குறிப்பாக அசருக்கு பிறகு அதிகமாக துவா செய்யுங்க. இன்றைக்கி என்ன துவா ஓதணும்னா, ஃபஸ்ட்டு தௌபா துவா ஏதாவது ஓதிக்கிங்க, செலவாத் ஓதிக்கிங்க. பிறகு இப்போ ஒரு துவாவை நான் சொல்கிறேன். இந்த துவாவை எத்தனை முறை வேணும்னாலும் நீங்கள் ஓதலாம். ஓதி நல்லா துவா செய்யுங்க, சஜிதால துவா செய்யுங்க. உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் அல்லாஹ்விடம் கேளுங்க. ஏதாவது ஒரு ஜும்மா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும். அந்த நாள் எண்ணிக்கை கூட இருக்கலாம். ஒரு ஜும்மாவை கூட தவற விட வேண்டாம். ஏன்னா பரக்கத்தான ஒரு நாள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறான். இந்த நாளை தவற விடாமல் இப்போ நான் சொல்ல போகிற இந்த துவாவை ஓதிக்கிங்க. அந்த துவா என்னன்னா, அல்லாஹும்மர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்மர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்மர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அருளாளர்களுக்கெல்லாம் அருள் புரிபவனே, யா அல்லாஹ், உன் அருளை எங்களுக்கு அருள்வாயாக. அல்லாஹ்வின் அருளை கேட்கக்கூடிய மிக சிறந்த ஒரு துவா. அல்லாஹ்வின் அருள் அது ஒன்று நமக்கு கிடைச்சிட்டா போதும், நம்முடைய வாழ்க்கையே சொர்க்கமாயிடும். நம்முடைய எல்லா கவலைகளும் பிரச்சனைகளும் தீரும். அல்லாஹ்வின் அருள் தேவை நமக்கு, ஒவ்வொரு மனிதருக்கும் தேவை. அவனுடைய அருள் இல்லைன்னா என்ன நம்ம சம்பாதிச்சு வச்சாலும் அதில் நமக்கு நிம்மதி சந்தோஷம் இருக்கவே இருக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். அதனால் எப்போவுமே அல்லாஹ்விடம் அவனுடைய அருளை கேட்டுக்கிட்டே இருங்க. அல்லாஹ்வின் அருள்மழை பொழியும் வீடாக உங்கள் வீடு இருக்க வேண்டும். எந்த வீட்டில் அல்லாஹ்வின் அருள் இருந்துகிட்டே இருக்கோ அந்த வீட்டில் மலக்குமார்களின் வருகை இருக்கும். எந்த முசீபத்துகளும் பிரச்சனைகளும் இருக்காது. ஷைத்தான் நிச்சயமாக அந்த வீட்டில் இருக்க மாட்டான். எந்த சண்டை சச்சரவுகளும் இருக்காது. நோய்கள் பீடைகள் முசீபத்து எல்லாமே நீங்கி போயிடும். இந்த துவாவை நீங்கள் நல்லா ஓதுங்க, அதிகம் ஓதுங்க. நல்லா ஓதி துவா செய்யுங்க. எத்தனை முறை வேணும்னாலும் நீங்கள் ஓதலாம். அசருக்கு பிறகு குறிப்பாக ஓதிக்கிங்க. நான் சொல்கிற முறைப்படி ஓதுங்க. ஃபஸ்ட்டு தௌபா துவா ஓதிக்கிங்க, அடுத்ததாக சலவாத் ஓதிக்கிங்க, பிறகு இந்த ஒரு துவா. இந்த துவாவை தான் இன்றைக்கி ஓதணும்னா அப்படி இல்லை, எல்லா துவாவையும் நீங்கள் ஓதுக்கலாம். நம்ம சேனலில் எப்போவுமே வியாழன் வெள்ளி ஸ்பெஷலான துவாக்களை போட்டுட்டு வரோம்ல, ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு துவா சொல்லிட்டு. நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பாக அது தெரியும். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு துவாவை நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்களை நீங்கள் ஓதலாம். நிறைய துவாக்களை ஓதிக்கிட்டே இருங்க. துவாக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது. இவ்வளவுதான் சொல்லிட்டு நம்மளே வரையறுத்து வச்சுக்க முடியாது. புது புது துவாக்களை கற்றுக்கிட்டே இருங்க. ஓதி அல்லாஹ்விடம் துவா செஞ்சுக்கிட்டே இருங்க. நிச்சயமாக உங்கள் கஷ்டம் தீரும். நீங்கள் நம்பிக்கையுடன் ஓதி வந்தால் இந்த ஒரு நாள் கூட உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும். நம்பிக்கை மிக முக்கியம். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைங்க. நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறிஞ்ச இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி அல்லாஹ் காப்பாத்தினா? அந்த நெருப்போட அந்த செயலையே இழக்க செய்தான், குளிர்விக்க வச்சான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன நடந்துச்சு? கடலையே பிளந்து வழியை ஏற்படுத்தி தந்தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன நடந்துச்சு? மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டாங்க. அவ்வளோதான் அவங்க லைஃபு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சுன்னு நினச்சாங்க. துவா செஞ்சாங்க. அல்லாஹ் என்ன பண்ணான்? மீன் வயிற்றுலேருந்து வெளியே கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருளை தன்னுடைய அடியார்களுக்கு காட்டியிருக்கின்றான். நமக்கும் நிச்சயமாக காட்டுவான். நபிமார்களுக்கு மட்டும் இந்த அதிசயம் நடக்கலை, நார்மலான மனுஷங்களுக்கும் நிச்சயமாக நடக்கும், நடந்து இருக்கு. அதற்கு எல்லாமே வரலாற்று சாட்சி. நம்பிக்கையுடன் பொறுமையுடன் நாமும் துவா செய்யும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் பல அதிசயங்கள் நடக்கும். நமக்கு எல்லாமே ஒரு கனவு போல இருக்கும். இதெல்லாம் எப்படி நம்ம தாண்டி வந்தோம், அல்லாஹ் எந்த மாதிரி நம்மளை காப்பாற்றிருக்கா சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை அல்லாஹ் நிச்சயமாக நிகழ்த்துவான். அதனால நம்பிக்கை விடாமல் தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்கள் விதி நல்ல முறையில் மாறும். உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.